ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம கடையிலலாம் வாங்குகிற நேச்சுரோஸ் சாக்லேட் எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட மேங்கோ பார் ரெசிபி யாரும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த ரெசிப்பியில். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் எடுத்து அதோட தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிடுறேன். இதை நீங்கள் மாம்பழத்தில் கூட செஞ்சுக்கலாம். தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணதுக்கப்புறமா இந்த மாங்காயை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை வந்து ஒரு எம்டி பேனில் போட்டு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நீங்கள் வந்து நிறையா தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டெல்லாம் மாறாது. ஆனால் நம்மளோட டியூரேஷன் ஆஃப் டைம் இதை செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த அளவுக்கு மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 to 7 minutes ஆயிடுச்சு. இப்போ இது வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இது ஒரு எம்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு, தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு ஃபில்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட்டை. அடுத்து ஒரு எம்டி கடாயில் கரெக்டாக 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். நான் கூடயே வந்து 1/2 கப் அளவு தண்ணி, 1 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஹீட்லேயே வந்து அது லைட்டாக இலக ஆரம்பிக்கும். ஆனால் ஃபுல்லாக கரையாது, ஏன்னா தண்ணி நம்ம கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால ஃபுல்லாக கரையாது. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டு தண்ணி விட எக்ஸ்ட்ரா வாட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க மேங்கோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஃபில்டர் பண்ண மறக்காதீங்க, ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த சர்க்கரை கூட அந்த மாங்காயும் நல்லா கலக்கணும். அடுத்து இது கூடயே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பிளாக் சால்ட் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் நார்மல் சால்ட் போடுற மாதிரி இருந்தால் ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு கலருக்காக நான் எல்லோ ஃபுட் கலரை ஒரு 2 பிஞ்ச் மட்டும் எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்ற போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ஃபுட் கலரை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கலருக்காக மட்டும்தான், மற்றபடி உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா ஒரு 5 to 10 minutes கழித்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 15 to 20 minutes ஆயிடுச்சு. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கடாயில் வந்து ஒட்டாமல் வரும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி. இந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து எக்ஸாக்டாக நம்ம கடையில் வாங்குகிற அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அடுத்து நான் ஒரு பிளேட் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பாலித்தீன் ஷீட் கவர் அந்த மாதிரி எதுலையாச்சும் ஒன்றுத்தில் மேலே வந்து ஃபுல்லாக பவுடர்டு சுகரை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் கோட்டிங்காக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா உங்கள் கை ஃபுல்லாக எண்ணெய் இல்லாட்டி நெய்யை தடவிக்கோங்க. தடவிட்டு அதை வந்து இந்த மாதிரி உங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் மோல்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சப்பாத்தி பூரியெல்லாம் உருட்டுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக கூட எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா தின்னான ஒரு ரோல் ஆக்கிக்கலாம். நம்ம கையிலே கூட ஆக்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு எம்டி பிளேட் இருக்கும் இல்லையா, எம்டி பிளேட்டில் வந்து ஃபுல்லாக ஆயில் இல்லாட்டி கீ அந்த மாதிரி தடவிட்டு அதில் கூட வச்சு தட்டலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணதுக்கப்புறமா இந்த சுகரில் வந்து கோட் பண்ணி எடுத்துருங்க. இன்னொன்று நான் ட்ரை பண்ண மெத்தட் வந்து டைரெக்டாக உருண்டையாக திரட்டி இந்த சுகர் மேலேயே வச்சு இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்தேன்.
இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு சுகரில் அதுக்கப்புறமா கூட நம்ம ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக சுகரில் கோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு எம்டி பிளேட்டில் வச்சுட்டு இதை வந்து நமக்கு தேவையான ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கத்திலையும் வந்து கொஞ்சோண்டு கீ அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கத்தியை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிசர் இருக்கும் இல்லையா, சிசர் வச்சு கூட இதை நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம கத்தியில் கட் பண்ணுறதை விட சிசரில் கட் பண்ணால் ஈஸியாக வந்துடுது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அட்லாஸ்ட் நிறைய ட்ரையலுக்கு அப்புறமா எனக்கு ஒர்க் ஆகிற ஒரு சில மெத்தட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட்ஸில் நீங்கள் நாச்சுரோவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போ தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமுக்குனா லைட்டாக ஜெல்லி மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கடையில் வாங்குகிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பட் அவ்வளோ நாள் வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்காது, கண்டிப்பாக சீக்கிரமாகவே காலி ஆயிரும். அதோட டேஸ்ட் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.